ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். புதன்கிழமை 23 தம்மூஸ், ஜூலை 8. வார்த்தையின் மேல் கவனமாய் இருங்கள். எபிரேயர் 12:2. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. நமது ஆரம்ப வசனத்தில் இன்னவரும் மொழிபெயர்ப்பு கவனத்தை திசை திருப்பும் எல்லாவற்றிலிருந்தும் நம் பார்வையை விலக்கி இயேசுவை நோக்கி என்று கூறுகிறது. தேவன் இங்கே உங்களுக்கு சொல்லுவது எளிமையான ஒன்றுதான். தேவ வார்த்தையின் மேல் உங்கள் கவனத்தை வையுங்கள். ராஜாவாகிய இயேசுவே மாம்சமான வார்த்தை. உங்கள் பார்வையை அவர் மேல் நிலை நிறுத்துங்கள். கவனம் சிதறும் இடம் கொடுக்காதீர்கள். பேதுருவும் ஆண்டவரும் கடலின் மேல் நடந்த சம்பவத்தை நினைவு கூறுங்கள். பேதுரு ராஜாவாகி இயேசுவிடமிருந்து தன் கவனத்தை திருப்பிய போது முழுங்க தொடங்கினான். அவன் தன் பார்வையை ஆண்டவர் மேல் நிலை நிறுத்தி இருந்தால் எழும்பிய பெரிய அலைகளினாலும் புயலினாலும் அவன் கலங்கி இருக்க மாட்டான். மத்தேயு 14:25-31 வாசியுங்கள். இன்று பலருக்கும் இதேதான் நடக்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக பிரச்சனைகளாலும் சூழ்நிலைகளாலும் தங்களை சோர்ந்து போக அனுமதிக்கும் போது இன்னும் அதிகமாக மூழ்கி விடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களால் வெற்றிகரமாக கையாள முடியாத சூழ்நிலை என்று எதுவுமே இல்லை. தேவ வார்த்தையை உங்கள் ஆதாரமாக்கி கொள்ளுங்கள். வார்த்தையிலே வாழுங்கள். ராஜாவாகி இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவரே வார்த்தையாக இருந்த போதிலும் அவர் வார்த்தையின்படியே வாழ்ந்தார். அவர் கவனமாக இருந்தார். வார்த்தையிலிருந்து ஒருபோதும் திசை மாறவில்லை. அவர் தன் விசுவாசத்தின் பலனை நோக்கி பார்த்தார். தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். மனிதர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர் பொருட்படுத்தவில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய கவனமாயிருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அது அப்படியே இருக்க வேண்டும். கர்த்தரின் மேல் உங்களுக்கு இருக்கும் பக்தியின் நிமித்தமும் அர்ப்பணிப்பின் நிமித்தமும் மனிதர்கள் உங்களை ஏளனமாக பேசலாம். ஆனால் அது உங்களை பாதிக்க கூடாது. அப்படி இருந்தால் அது மாறாக அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க உங்களுக்கு உந்துதலாய் இருக்கட்டும். இன்னும் அதிக ஆர்வத்தோடு அவருக்கு ஊழியம் செய்ய அது சவாலாக அமையட்டும். கடினமான காலங்களினாலும் கொந்தளிப்பான சூழ்நிலைகளினாலும் அசைக்கப்படாதிருங்கள். ராஜாவாகி இயேசுவின் மேல் உங்கள் கவனத்தை வைத்து உறுதியாக நிலைத்திருங்கள். 1 தீமோத்தேயு 6:12 கூறுகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றுக்கொள், வார்த்தையை விட்டு விலகி விடாதீர்கள். ஏசாயா 26:3 தேவனுடைய வார்த்தையின் மேல் உங்கள் கவனத்தை வைப்பதன் பலனை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் உங்களை செழிப்பான சமாதானத்தில் வைப்பார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தீர்க்க தரிசன அறிக்கை. கிறிஸ்துவுக்குள் எனக்குரிய சுதந்திரத்தில் நான் நடக்கும்போது தேவனுடைய ஆவியின் வல்லமையால் தேவ வார்த்தை எனக்குள் பலன்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையில் வாழ்வதால் செழிப்பான சமாதானத்தை அனுபவிக்கிறேன். சோதனைகள், உபத்திரவங்கள் மற்றும் துன்புறுத்தல்களால் நான் கலங்குவதில்லை.
ஏனென்றால் வார்த்தை என்னை எப்போதும் வெற்றியாளனாக மாற்றுகிறது. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மேற்கொண்ட தியானம் எபிரேயர் 4:12, ஏசாயா 55:10-11. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் யாத்திராகமம் 10-12 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திக்கும் வரை உற்சாகத்துடன் இருங்கள். ஷலோம் ஷலோம்.